வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்காக நான் இங்கே 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது இப்போது 2-3 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இது இப்போது நல்லா அலசி எடுத்தாச்சு. இப்போ இதில் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா பிரியாணி பண்ணுறதுக்காக நான் இங்கே 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் காஷ்மீரி வத்தல் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் 1/4 கப் போல் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய், 6-7 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் 1/4 கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது இப்போ சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, கூடவே 2 பிரியாணி இலை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். நான் இங்கே 2 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நாம் இதில் அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நாம் இதில் தக்காளி சேர்த்துடலாம். நான் இங்கே 2 மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இது மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். தக்காளி நல்லா வெந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் இதில் மசாலாலாம் சேர்த்து ஊற வச்சுருந்த மட்டனை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நாம் இதில் 2.5 கப் போல் தேங்காய் பால் சேர்த்துடலாம். தேங்காய் பாலுக்கு பதிலாக நீங்கள் 2.5 கப் தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்தா டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எனக்கு மட்டன் வேகிறதுக்கு எப்போவுமே 4 விசில் தேவைப்படும். அதனால நான் இப்போது 3 விசில் வச்சுக்கிறேன். உங்களுக்கு மட்டன் வேகிறதுக்கு எவ்வளோ விசில் தேவைப்படுமோ அதை விட ஒரு விசில் கம்மியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அரிசி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு விசில் வச்சுக்கலாம்.
இப்போ 3 விசில் போல் வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் இதில் ஊற வச்சிருந்த அரிசியை சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு விசில் போல் வந்திருக்கு. இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ப்ரெஷர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. பிரியாணி வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ மட்டன் வந்து வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, மட்டனும் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. அவ்வளோதான், நம்ம மட்டன் பிரியாணி ரெடி ஆயிட்டு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.